மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ராஜ்குமார் தரும் தகவல்களை நம்ம கேட்கலாம். ராஜ்குமார், இப்போ சென்னையில மழை காரணமாக ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள்லாம் என்ன? அதாவது இன்று காலையில் ஒரு 10:30 மணி அளவில் சென்னை நகரில் காலை மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. 11:30 மணி அளவில் சென்னை நகரில் பல இடங்களில் ஒரு மணி நேரமாக தற்பொழுது பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சேப்பாக்கம், அடையாறு, திருவல்லிக்கேணி, டி நகர், வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் சென்னை நகரில் பல இடங்களில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது கூட நாம் டி நகரில் இருக்கிறோம். இந்த இடத்தில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. சென்னை நகரில் பல இடங்களில் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது பகல் நேரங்களில் வெளியே செல்லக்கூடிய வாகனங்கள் முகப்பு விளக்கு லைட்டு போட்டுக் கொண்டுதான் செல்லக்கூடிய நிலை தற்போது நாம் இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. தாழ்வான இடங்களில் மழை நீர் இருப்பதற்கான நிலை என்பது இருக்கிறது. அதே போன்று மற்ற இடங்களிலும் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ராஜ்குமார், ஏற்கனவே வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும். இப்போ பாத்தீங்கன்னா பண்டிகை நெருங்க எல்லாருமே கடையில நிறைய மக்கள் குவிய தொடங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இதனால? நிச்சயமாக, அதாவது பண்டிகை காலங்களுக்காக பர்ச்சேசிங் செல்லக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா மழையினால் வெளியே செல்லக்கூடிய நிலைமை இல்லாமல் காணப்படுகிறது. குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு வெளியில் செல்ல முடியவில்லை. ஆனால் தொடர்ந்து மழை நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய மக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று தற்போது சென்னை நகரில் தொடர் மழையினால் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. வெளியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கூட முகப்பு விலக்குடன் செல்ல வேண்டிய நிலைமை என்பது இருக்கிறது. ஏனால் மழையினால் தற்போது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் மழை வருவதை வரவேற்கிறார்கள். இரவு நேரங்களில் அதிகமான மழை வந்தால் நல்லபடியாக இருக்கும் என்று பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மழை நேரங்களில் பாதிப்புகள் இல்லாமல் நடவடிக்கையை கூடுதலாக இன்னும் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கிறார்கள். ஏற்கனவே அதற்கு மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் ஒருபுறம் அரசு அதிகாரிகளும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்னும் கூடுதலான நடவடிக்கையிலும் அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுமக்கள் விடுக்கிறாங்க. பிரியா.